சட்டமேதை அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவச்சிலை இன்றைக்கு இந்த குற்றத்தூரில் திறந்திருப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை திறந்திருப்பதன் மூலம் இன்றைக்கு குன்றத்தூருக்கு மேலும் ஒரு சிறப்பு இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து 2 நாட்களாக நேற்றும் இன்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள், நேற்று மட்டும் ஒரு 8 நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு 5 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நான் மதுரை செல்ல இருக்கின்றேன். இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு எனக்கு மிகப்பெரிய பெருமை, பொதுமக்களை சந்தித்ததில், கழக நிர்வாகிகளை சந்தித்ததில் மிகப்பெரிய பெருமை, மகிழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மதுரம் வைத்தது போல இன்றைக்கு அந்த அம்பேத்கருடைய சிலை திறப்பு நிகழ்ச்சி நடத்தி அதை திறக்க வைக்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு உங்க அத்தனை பேருக்கும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அந்த அன்பர் நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்க குழுவிற்கும் அந்த அம்பேத்கருடைய கருத்துகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களும் நானும் அந்த அம்பேத்கருடைய சிலையை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சோம். அன்னைக்கு லேசாக மழை பெய்தது. இன்னைக்கு அந்த மழை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த மழைக்கு நடுவே இவரை எழுச்சியாக தந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கும் கருத்துகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2 சமத்துவத்தையும் சமூக நீதியை மட்டும்தான் வலியுறுத்துகின்றனர். எனவேதான் அண்ணல் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நாம பெருமையா சமுதாய புரட்சியாளர்கள் என்று பெருமையாக கூறிக்கொள்கின்றோம். அதனால்தான் அம்பேத்கர் அவர்களை தாடி இல்லாத பெரியார் என்றும், பெரியார் அவர்களை தாடி வைத்த அம்பேத்கர் என்றும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார். ஒரு காலத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அறிவு, திறமை, தகுதி கிடையாதுன்னு தாங்கள் தான் அறிவுஜீவிகள் என்று ஒரு பிற்போக்கு கூட்டம் நினைத்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கும் ஒரு சில கூட்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் வாயெடுத்து போகின்ற வகையில இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வந்த அறிவாசான் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் இன்னைக்கு அனைவருக்குமான தலைவராக, எல்லாருக்குமான தலைவராக, எல்லாரும் கொண்டாடுகின்ற தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், உயர்ந்து நிற்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு 1 வார காலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அரசு நிகழ்ச்சியாக, அரசு பயணமாக லண்டனுக்கு சென்று திரும்பி வந்தார். லண்டன், ஜெர்மனி சென்று வந்தார். லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த சுயமரியாதை இயக்க 100ஆண்டு கருத்தரங்களை கலந்து கொண்டு தந்தை பெரியாருடைய திருவுருவப்படுத்தி பெருமை வைத்து நமக்கு எல்லாம் பெருமை சேர்த்தார். அது மட்டுமல்ல, முக்கியமாக லண்டனில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த வீட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் சென்று பார்த்து வந்தார். அந்த அம்பேத்கருடைய வாழ்ந்த அந்த இல்லத்துல அந்த வீட்டு சுவற்றில் இருந்த தந்தை பெரியார் அவர்களும் அந்த அம்பேத்கரும் பேசிக் கொண்டிருந்த ஒரு புகைப்படம் தன்னுடைய மனதை மிகவும் கவர்ந்தது, தனக்கு மிகவும் பிடித்த புகைப்படம் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் என்பது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி மட்டுமல்ல, முதலீடுகளை ஈர்க்க மட்டுமல்ல, தந்தை பெரியாருடைய அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை முதலீடு செய்யலாம் அங்கே செல்கின்றேன் என்று சொல்லி சென்று வந்தார் நம்முடைய முதலமைச்சர்கள். எந்த மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்கி அதே குளிர்காலம் என்று நம்முடைய இடையூறுகள் நினைக்கின்றார்களோ அந்த மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த சிலைக்கு நாம் மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். இந்த ஒற்றுழைப்பை எப்படியாவது குறைக்க முடியுமாறு நம்முடைய இளைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்றைக்கும் பலியாக மாட்டார்கள் என்று இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது தெளிவாக தெரிகின்றது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இளைஞர்கள், மகளிர், இன்னும் குறிப்பாக சொல்ல மகளிர் அதிகமாக வந்திருக்கிறீங்க. இந்த சிலையை திறந்து வைக்கும் போது அனைவர கோஷம் போட்டீங்க, டாக்டர் அம்பேத்கர் வாழ்க, அண்ணல் அம்பேத்கர் வாழ்க, ஜெய்பி அப்படின்னு கோஷம் போட்டீங்க. அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த சிலைக்கு முன்பு நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக எந்த தியாகத்தையும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த உறுதிமொழியை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் வந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று பாசிச பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் முயற்சியால இந்தியா கூட்டணி உருவானது உங்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான்
இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39+1 பாண்டிச்சேரி உட்பட 40-40 தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தீங்க. அதன் காரணமாகத்தான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் அடைஞ்ச வெற்றியை தமிழ்நாட்டில் அவங்களால பெற முடியல. எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவர் மெஜாரிட்டியை பெற முடியாம பாஜக தற்போது கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இல்லைன்னா தனிப்பெரும்பான்மை மட்டும் கிடைச்சிருக்குதுன்னா நம்முடைய நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாசிச பாஜக இன்னைக்கு மாத்திருக்கும். அரசியல் சட்டத்தை மாற்றி அதற்கு பதிலாக மனிதர் மட்ட சட்டமாக கொண்டு வந்தாலும் வந்திருப்பாங்க. பாசிச கூட்டக்கூடிய அந்த கனவை தகர்த்தெறிந்தே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த இந்தியா கூட்டணியுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கமும் விடுதலை கட்சியும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இன்னைக்கு திமுகவோடு கைகோர்த்து நிற்கின்றன. அதனால்தான் பாசிச பாஜகவால் எரிந்த முடியாத கோட்டையாக நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமையை சிதைக்க பாஜக எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் நிறைவேறாது. ஏனென்றால் அந்த அம்பேத்கரையும் தந்தை பெரியார் அவர்களையும் தெளிவாக புரிந்து கொண்ட மண் நம்முடைய தமிழ்நாடு. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இங்கே திருநாவூர் பேசும்போது குறிப்பிட்டார்கள். கலைஞர் அவர்கள் தான் முதன்மையாக இந்தியாவிலே முதன்மையாக தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கருடைய பெயரை சூட்டினார்கள். அம்பேத்கருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மருத்துவரா யூனிவர்சிட்டிக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை வைக்க வேண்டும் என்று அப்போது பெரிய போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அந்த போராட்டம் நீடித்தது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்ஜாதி மக்கள் அதை தொடர்ந்து எதிர்த்து வந்தாங்க. இதை கேள்விப்பட்ட கலைஞர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். என்ன தீர்மானம்? அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார். அது மட்டும் இல்ல, அம்பேத்கர் பெயரை வைக்க சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்படிப்புகள் தந்தி அனுப்ப வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் உத்தரவு போட்டார். தமிழ்நாட்டிலிருந்து அன்னைக்கு லட்சக்கணக்கான பள்ளிகள் மகாராஷ்டிர மாநிலத்திற்கு சென்றது. இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மருத்துவரா யூனிவர்சிட்டி என்ற பெயர் வந்திருக்கிறதுனா அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் கழகத்துடைய உடன்படிப்புகளே அதற்கு பெருமை சொல்லலாம். இதெல்லாம் வரலாறு. அதே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து அதை சிறப்பாக கொண்டாடி வருகின்றார். உறுதிமொழி இருக்கின்றோம். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் வேகமாக மிக வேகமாக முன்னேறி வருகிறார்கள். அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், வெளிநாடுகளில் உயர்கல்வி படிக்க ஆதி திராவிட மாணவர்களுக்கு நிதி உதவி போன்ற திட்டங்கள் மூலம் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஆய்வாளர்களும் தொழில் அதிபர்களும் இப்போது உருவாக்கி வராங்க. நம்முடைய அரசின் திட்டங்களால் ஒடுக்கப்பட்ட சமூக ஆண்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு பெண்கள் ஆண்களுக்கு நிகராக என்று சொல்ல போனா ஆண்களை விட அதிகமாக முன்னேறி வருகின்றார்கள். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பிடிக்காம புதிய கல்விக் கொள்கை, முன்னணி கொள்கை, இந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைவை, விநியோகிக்கிட்டுள்ள பாரபட்சம் என்று ஒன்றிய பாஜக அரசு எல்லா வகையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அநீதியை இழுத்து வருகின்றது. இதையெல்லாம் துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவராக நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் உருவாகி வருவார். ஆகவே நம்முடைய தலைவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் பக்கபலமாக இருக்க வேண்டும். திமுக தலைவர் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி என்பதை மீண்டும் நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். 2026 கழக அணி 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வென்றிட வேண்டும், அதை செய்து காட்டிட வேண்டும். அந்த வெற்றி கணக்கு இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து துவங்க வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்க வேண்டும். சங்கிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க அந்த அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்த அறிவாயத்தை நாம் அத்தனை பேரும் நம்முடைய கைகளில் ஏந்துவோம். அந்த அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வென்றே தீரும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.